மேமோட செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய விஷயங்கள் என்ன மாதிரி ஒரு யங் பேரண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பேபியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி என்னென்ன சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப நல்லா சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. ப்ளஸ் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நிறைய வந்திருக்கு. பாசிட்டிவாக எப்படி திங்க் பண்ணணும், ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்ற விஷயங்கள், அதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். உஷா மேம் வந்தது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரியலி வி ஆர் பிளஸ்ட். மோஸ்ட்லி இன்னைக்கு பேரண்டிங் வந்து அநேக தேவையான ஒரு மெசேஜை மேம் அழகாக கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அநேக சில்ட்ரன் வந்து இந்த மொபைல் அடிக்ட் ஆகி, ஈவன் 3 months பேபி இல்லை 6 months பேபி கூட அந்த மொபைல் அடிக்ட் ஆகி மொபைல்னா சாப்பிட மாட்டேங்குதுன்ற சுச்சுவேஷன் இன்றைக்கி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அந்த குழந்தைகளுக்கு அதை அவாய்ட் பண்ணணும், அந்த குழந்தைகள் அதிலேருந்து அந்த குழந்தைகளை பாதுகாக்கணுன்றத அந்த எம்ஃபசைஸ் பண்ணி மேம் அழகாக சொன்னாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது போக பாசிட்டிவ் திங்கிங் குறித்து சொல்லும் போது ரியலி ரொம்ப ஐ எம் பிளஸ்டு. இப்படி சொன்னால் நான் என்னுடைய லைஃப்பில் நான் பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் நிறைய காரியங்களை அச்சீவ் பண்ணியிருக்கிறேன். அதுக்காக ஐ எம் கிரேட்ஃபுல் டு மை creator, my God. At the same time, the positive attitude, positive approach, positive message எல்லாம் கேட்கும்போது இன்னும் எங்களுக்குள்ள இன்பில்ட் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் அதை எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக உஷா மேம்க்கு ஐ எம் தேங்க்ஃபுல் டு உஷா மேம். என்னோட பேர் புவனேஸ்வரி, SRM ISTல ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலி யாராவது திட்டாங்களே சொல்லிட்டு அது அந்த டிப்ரெஷனில் தான் இருப்பேன். பட் இன்னைக்கு மேமோட ஸ்பீச் கேட்டதும் அது ஒரு இதில் வச்சுட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், திங்கிங் பாசிட்டிவாக இருக்கணும், அவங்க எதுக்காக திட்டினாங்க அந்த ரீசனை கண்டுபிடிச்சி அதை ஃபர்தராக அது நடக்காமல் பார்த்துக்கணுன்றதை நான் கற்றுக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு மேம் பேசினது. ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு மேமை பார்க்கும்போது எனக்கு எப்படி என்ன ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு ரொம்ப பிடிச்சிது. நெக்ஸ்ட்டு நான் எம்டெக் முடிச்சிருக்கேன், பார்ட் டைமில் தான் முடித்தேன். PhD பண்ணணுன்றதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து அதுக்கு தகுதியானவை இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். மேம் சொன்ன உடனே நான் ஒரு ஸ்டெப் எடுக்கணும், PhD நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பி மோகன் தாஸ் மேம், E&A டிபார்ட்மெண்ட்டு, SRM University ஒர்க் பண்ணுறேன் மேடம். ஆக்சுவலாக என்னுடைய தாட் எப்படின்னா பாசிட்டிவாக தான் திங்க் பண்ண சொன்னாங்க மேடம். ஆக்சுவலாக நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாசிட்டிவ் அப்படின்னு ஒரு படிக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹை லெவலில் திங்க் பண்ணால் சில நபர் என்ன பண்ணிடுறாங்கன்னா நெகட்டிவாக நம்மளுக்கு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு மனசு புண்பட்டுச்சு. இருந்தாலும் நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணதுனால இன்றைக்கி நான் பிஇ கிராஜுவேட் ஒன்று முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னாக்கா கிராம சைட்லேருந்து நான் வந்தேனாக்கா எனக்கு அடிப்படையில் இங்கிலீஷ் எனக்கு நாலேஜ் எனக்கு வராது. பட் அது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி நம்ம இப்படி போய் இன்ஜினியரிங் முடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயங்கர இதாக இருந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்டாஃப் சொன்னார், நீங்கள் எப்படியா இருந்தாலும் நீங்கள் பிஇ முடிப்பீங்க, உங்கள்கிட்ட அந்த கான்ஃபிடென்ட் உங்கள்கிட்ட இருக்குது, அதனால் நீங்கள் பண்ணுங்கன்னு சார் எனக்கு இது பண்ணதுனால நான் இன்றைக்கி SRM யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறது இன்றைக்கி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த சாரை எனி டைம் நான் நினச்சி பார்ப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய காலங்கள் முடியிற வரைக்கும் அவரை நான் திங்க் பண்ணி பார்ப்பேன் மேடம். ரொம்ப தேங்க்யூ. உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் உங்களையும் நான் மறக்க முடியாது. ஏன்னா குழந்தைகள்லாம் எப்படி வளர்க்கணும், எப்படி அவங்கள ரொம்ப ஹை லெவலில் எடுத்துன்னு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தட்டு. என்னுடைய டாக்டர் இப்போ அவள் சில ஸ்கூலுக்கெல்லாம் ஸ்பீச் பண்ண போகிறாள். அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். நான் அவளை என்கரேஜ் பண்ணுவேன். நோ ப்ராப்ளம், நீ எப்படி வேணால் நீ பேசு, ஆனால் தவறுன்றது இருக்கட்டும். ஸோ பேச தான் உனக்கு நாலேஜ் வளரும் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கடலூர் சவுத்தக்காடு டிஸ்ட்ரிக்ட் கடலூர், அங்கே டவுன் ஹால் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே என்ன பண்ணாங்க, எல்லாருமே ஹை கலெக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்பீச் மாரி இது பண்ணாங்க. அப்போ டாக்டர் போய் அங்கே கலந்துங்கண்ணா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப அப்போ இதாக இருந்துச்சு. அவளை பார்த்து ரொம்ப டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு, சப்போஸ் எனி ஹெல்ப் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம்.